வணக்கம். நம்ம இங்கே பார்க்குறது இலங்கை நுவரேலியாவில் 1970ஆம் ஆண்டு முருகேச சித்தர் அவர்களால் நிறுவப்பட்ட காயத்ரி பீடம். இந்த பீடத்தோட இலங்காதீஸ்வரர் ஆலயம் மற்றும் காயத்ரி தேவி கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் இருக்குது. இந்த தலம் ராமாயணத்தோட நெருங்கிய தொடர்புடையது. இந்தியாவில் நர்மதா நதியிலிருந்து கடந்த 100 வருஷங்களுக்கு முன்னால் கண்டெடுக்கப்பட்ட 108 பானலிங்கங்கள் ஜெர்மன் நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுதான். முருகேச சித்தர் ஜெர்மன் நாட்டில் அந்த லிங்கங்கள்லாம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட முயற்சியால் ஜெர்மன் நாட்டிலேருந்து நுவரேலியா லங்காதீஸ்வரர் ஆலயத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம்தான் இந்த 108 பானலிங்கங்களோட பஞ்சகுண்ட பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருவிழா நடந்தது. சரி, பானலிங்கம் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அப்படின்னா, நர்மதா நதியில் இயற்கையாக காணப்படுற சிவலிங்க வடிவில் உள்ள ஒரு வகை புனிதமான கல் இது. இது ஸ்வயம்புவா, அதாவது தானாக உருவானது. இது பொதுவாக கருப்பு, வெள்ளை, ப்ரௌன் அப்படி கலரில் காணப்படும். இதனோட சிறப்புன்னு பார்த்தா 12 லட்சம் ஸ்படிகலிங்கங்களுக்கு ஒரு பானலிங்கம் சமம் அப்படின்னு கருதப்படுது. இந்த லிங்கத்தை பூஜிப்பது எல்லையில்லா மகிழ்ச்சியையும் முக்தியையும் தரும் அப்படின்னு நம்பப்படுது. இது அமைதி, செல்வ வளம் மற்றும் நம்மளுக்கு பாதுகாப்பையும் கொண்டு வரும்னு கருதப்படுது. ஒரு பானலிங்கத்துக்கே இவ்வளோ சிறப்புனா 108 பானலிங்கங்கள் ஒரு சேர ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குன்னும் போது அது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த தலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. இலங்கைக்கு போனால் நுவரேலியாவில் இருக்க இந்த காயத்ரி பீடத்துக்கு போய் இந்த 108 லிங்க தரிசனம் பண்ணி ஈசனோட திருவருளை பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் மொழியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.